டேய் வாட்டியா முன்னால உங்க அம்மைகிட்ட தாம்டி அழகு மூஞ்ச உங்க அம்மா கிட்ட கூட காரிக்க போறேன். மொபா மாமியா வீட்டுல சண்டை போட்டுட்டு உடனே பொட்டியை கட்டிட்டு வந்துட்டா அப்படின்னு சொல்ல போறேன். பாவி பக்கா சிட்டா பறந்துட்டா. இக்க ரெண்டு பேரும் எப்படியாவது எந்திரிச்சு வந்திருக்கா. ஓடுற ஸ்பீட பார்த்தா நாத்து நாடு கடந்து தப்பிச்சு ஓடிரோ போல இருக்கு. அவளை எப்படியாவது பிடிக்கணும். நாங்க எப்படியாவது எந்திரிச்சு வந்துருவோம். எடி நீ அவளை எப்படியாவது பிடிச்சிருட்டி. அவளை விட்டுறாத, அவளை மட்டும் விட்டுறாத. வசந்தி கொஞ்சம் எந்திரியா. படுபாவி புஷ்பாக்கா, நீதான் என் மேல படுத்து கிடக்க. என்னால மூச்சு கூட விட முடியலப்பா. ரோட் ரோலர் மேல வந்து யாரி நசுங்கின மாதிரி நான் நசுங்கிட்டேன். எந்திரிக்கா, தயவு செய்து எஞ்சிரு. அப்பா என் குறுக்க முடிச்சிட்டாளம்மா. எம்மா படுபாவி. வசந்தி, ஏ வசந்தி எங்க கிடக்க? தட்டு தட்டு மாதிரி வாக்கா பக்கத்துல. ஏக்கா கண்ணும் தெரிய மாட்டேன், காதும் கேட்க மாட்டேங்க. ஏக்கா கையை பிடிச்சுக்கா, மெதுவா எந்திரி. ஏக்கா அவ எந்த திசையிலக்கா ஓடுனா? அப்பா தெரியலையாடி, தெரியலையே. ஒரு இடி நங்கிடு கொடுத்தம்மா காணும் என் ஜென்மத்துக்கு. உடனே நான் கீழே விழுந்ததான் ஞாபகம் இருக்கு. நீ கீழே விழுந்திருக்க, அதுக்கு மேல நான் விழுந்திருக்கேன், அதுக்கு மேல யானி கிடக்க. இப்படியே உருண்டு விழுந்து மண்டைய உடைச்சிட்டோம். ஏக்காவா அப்படியே கையை பிடிச்சிட்டு போயிருவோம். அப்பா என்ன வெயிலப்பா. எடி சிம்மே என்ன எடி அங்கனே நின்னுட்டு இருக்க. இங்கன வாட்டி ஆட்டு கொலபரிச்சு இந்தரா ஒண்ணும் காணல. எடி ஆட்டு கொலை பறிச்சுட்டு வந்து வச்சாச்சு, அது தின்னுட்டு இருக்கு. எடி சுவாத்த போடு. மத்தியான மணி 12 தான் ஆகுது, அதுக்குள்ள சோத்த போடுங்க. இப்பதான் ஒல வச்சிருக்கேன். நான் இவ்வளவு நேரம் சும்மா விளையாடிட்டு இருந்தேன். அவ்வளவுக்கு இந்த கோழி நாசமாக்கி போட்டுருக்கு. எல்லாத்தையும் சுத்தம் பண்ணி வச்சிட்டு இவ்வளவு நேரம் ஆயிட்டு சோறுங்க. சரி இருக்கட்டு, கஞ்சி கிடந்தா கொண்டு வா. வெயிலுக்கு அதான் நல்லா இருக்கும். 2-3 உள்ளியை பிச்சு போட்டு கொண்டாட்டி. சரி கொண்டாரேன். கோழி படுத்த பாடு இருக்கு. அங்க இங்க வாடிக்கிட்டு வீட்டெல்லாம் நாசமாக்கிட்டு அலையுது. கஞ்சிலே உள்ளி பச்சை மிளகா கலக்கின மாதிரி எல்லாத்தையும் ஊத்தி இருக்கேன். நல்ல சேர்த்து குடியும். நல்ல குளுகுளுன்னு இருக்கும் இந்த வெயிலுக்கு. எடி சிம்மு உன் கையால பச்சை தண்ணி தந்தாலும் பிரியாணி தின்ன மாதிரி இருக்கு. சரி ரொம்ப ஐஸ் வைக்காதரும் கஞ்சி குடியும். எப்படிண்டா வயல்ல கொஞ்சம் வேலை கிடக்கு, போயிட்டு வரேன். யாரு கண்ணும் தெரிய மாட்டேக்கா சிம்மா உட்கார்ந்திருக்குது. என்னாச்சு? யாய் இப்படி வாரியா ரெண்டு பேரும்? ஏக்கா அப்படியே பட்டறைய போடு, அந்த திண்டுல உட்காருக்கா. ஏ பத்னிகா, ஏ புஷ்பகா, யா ரெண்டு பேருக்கு என்னாச்சு? கண்ணுல என்ன ரெண்டு பேருக்கு ஒண்ணு போல அடிபட்டு இருக்கு. கண்ணு ரெண்டு அவிஞ்சு போய் இருக்க. அடிச்சுப்பு அடிச்சுப்பு. அரே அப்படி கேக்க. இடி உனக்கே தெரியும்லாட்டி. என் மாப்பிள்ள கூட என்ன கை நீட்டி அடிச்சது இல்ல. இந்த ஒருத்தி வந்திருக்கா நம்ம ஊருக்கு வானரம் மாதிரி. படுவாவி எல்லாத்தையும் சமுட்டி தள்ளிட்டு போயிட்டாளே. எம்மா எப்பா. யாருக்கு சொல்லுத? ஓ மாமிய கிளவியவா? எம்மா என் மாமிய கிளவி இல்லடி. அவ இல்ல. அவ கூட நேரத்துக்கு நேரம் திங்கிறதுக்கு வந்துட்டு எதையாவது ஒண்ணு அதிகாரம் பண்ணிட்டு அவ போக்குல தின்னுபிட்டு எங்கேயாவது உட்காந்து பாடு வச போயிருவாள. அவளை பத்தி கூட சிறையில புழுக்க இப்ப பாக்கும்போது எம்மா வேற ஒருத்தி, இங்க வேற ஒருத்தி. இங்க வேற யாரு? ஊர்ல யாருக்கிட்டையும் சண்டைக்கு பண்ணல, யாரும் சேர்ந்து உள்ள அடிச்சு போட்டாளா? இந்த படுவாவி அவளால தான் இவ்வளவு வினையும் சிம்ரனு. எங்க கண்ணு ரெண்டு அவிஞ்சதுக்கு அவதான் காரணம். வசந்தி ஆளு யாருன்னு எனக்கு பிடிபடலையே. பேர சொல்லு. பேர சொன்னாதானே இன்னாருன்னு தெரியும். நாத்து நாத்து நாத்து, அந்த நாத்து வாழதான் இவ்வளவு பிரச்சனை. யாரு? நம்ம நாத்தா? ஆமா அவதான். அந்த பூசணிக்க மண்டையாலதான் இவ்வளவு பிரச்சனை. அவளா? அவ பூனை போலலாம் இருப்பா. அவ தின்னுட்டு சுத்ததுக்கு தானே காணோம். அடிக்க அளவுக்கு அவ என்ன பெரிய ஆளா? சிப்பு அவளை நானும் இவ்வளவு நாள் பூனைன்னு தான் நினைச்சிருந்தேன். அடுக்கலையே சுத்தி சுத்தி வருவாள, லேசப்பட்டவ இல்லாவா இப்ப புலியா மாறிட்டா. என்னது புலியா? ஏ வசந்தி ஒழுங்கா சொல்லு. குழம்புல கரைக்க கூடிய புளிய சொல்லுதியா புலிய சொல்லுதியா? நீ வேற சிம்மு. அவ குழம்புல கரைக்க கூட புலி இல்ல, அவ பாயும் புலி. அரக்கும் படை. சிம்மு கேட்க உனக்கே அதிர்ச்சியா இருக்க. எங்களுக்கு எப்படி இருந்திருக்கணும்? ஒரே வீச்சு தாம்மா. சாமுட்டி தள்ளிட்டு பறந்துட்டாமா சிட்டாட்டு. அவ நம்ம சின்ன பொண்ண பாடா படுத்தி பஞ்சர் ஆக்கிறதுக்கு நேரம் வந்திருக்கா. உடமாட்டா போல இருக்க. எம்மா உடம்பு புடியால புடிச்சிட்டு தெரியுதா? மாமியா வீட்டுக்கு போய் ஒளியவும் மாட்டேங்க. எம்மா கையை தூக்க கூட முடியல. சிம்மு உன் புள்ள குட்டியெல்லாம் நல்லா இருக்குமா? நீனும் நல்லா இருப்ப. வயிறு வேற பசி தாங்க முடியல. ஓடி வந்ததுல தலை கிறக்குது. வெயில் வர பத்தியா மத்தியானம் மண்டை கரைக்கு எங்கேயா விழுந்துடப்படாது. கொஞ்சம் கஞ்சி கிடந்த கொஞ்சோண்டு தாயா. இங்க நடந்த கூத்தெல்லாம் என் மாப்பிள்ளைக்கு மட்டும் தெரிஞ்சு அவ்வளவுதான். வீட்டுக்குள்ள படி ஏறாதட்டின்னு காலை உடச்சி கையில தந்துருவாரு. சிம்மு
எனக்கும் வயிறு பசி பொறுக்க முடியல பாத்துக்கா. அங்கிங்க ஓடி சாடி வந்ததுல கையும் கால அசந்து போகுது. இந்த நிலைமையில வீட்டுக்கு போறேன்னு வச்சுக்கியா, என் மாமியாக்காரி என்ன செருப்பாலே அடிப்பா. வீட்டுல கஞ்சி குடிக்க வந்துடாதம்பா. கொஞ்சோண்டு கஞ்சி இருந்தா தாமக்கா, கொஞ்சோண்டு குடிச்சிருக்கணும், கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு போறேன். எங்க வீட்டுக்கு போவது நினைச்சாலே எனக்கு பயமா இருக்கு. இருங்க, 2 பேருக்கு கஞ்சி கொண்டாரே. நல்ல உள்ளி எல்லாம் பிச்சு போட்டு மிளகாலாம் போட்டு மாறு ஊத்தி கொண்டாரே. எம்மா, இந்த நாட்டு பிரச்சனை வாயாத பிரச்சனையெல்லாம் இருக்கும் போல இருக்கு. ஏக்கா சின்ன பொண்ணு கண்டுபிடிச்சாலும் என்னவோ தெரியல. இந்த படுபாவி எங்க பறந்தாலும் தெரியல. எம்மா எப்பா சின்னு கண்டுபிடிச்சியா? சிக்கல சிக்கல இது வரைக்கும் சிக்கல. சிக்காமல போயிருவா. சிக்கிருவா, கூடிய சிக்கிறோம் சிக்கிருவா. ஏடி, சிம்மு கஞ்சி கொண்டு வரேன் இருக்கா, கொஞ்சம் குடிச்சிட்டு போட்டி, அப்பதான் தெம்பா இருக்கும். சின்ன இந்த கஞ்சி குடி வாங்கிக்க. ஏ சிம்மு, பசியில இங்க உசுறு போகுது, கொண்டா எனக்கு முதல்ல தா. இந்த கொண்டு தானே வாரேன், அதுக்குள்ள பறக்க. உங்க வீட்டுக்கு வந்தா மட்டும் பச்சை தண்ணி தந்துறாத. எப்பா, இப்பதான் கண்ணு பளிச்சு பளிச்சு பளிச்சுன்னு தெரியுதம்மா. அப்பா, இப்பதான் போன உசுறு திரும்பி வந்த மாதிரி இருக்கு. சின்ன பொண்ணு, நான் சொல்லுதேன்னு தப்பா நினைச்சுக்கிடாத. நாத்துவை தேடி ஒரு பிரயோஜனம் இல்ல. சவன் எங்கேயா தொலைஞ்சு போயிருக்கோம். சவத்தை விட்டு தொலை. ஏடி, ஒரு பக்கம் பார்த்தா அப்படிதான் எனக்கு தோணுது. அவன் எப்படினாலும் எங்க போயிருந்தாலும் சோத்துக்கு வீட்டுக்கு தானே வந்து ஆகணும். அப்ப கப்படு கோழி அமுக்குற மாதிரி அமைக்கிரு. அவளை பத்தி உனக்கு தெரியும்லக்கா. அவ எங்கனையாவது தின்னு எடுத்து உருண்டுகிட்டு சாயந்தரம் போல கரெக்டா வீடு வந்து சேர்வாக்கா. என் மாப்பிள்ள வரக்கூடிய நேரம் சரியா 6 மணி பார்த்து வருவாக்கா. வந்து என்ன நொன்னேன்னு கண்ணீரை வடிச்சுக்கிட்டு என் மாமியாரையும் கூட சேர்த்துட்டு ஒப்பாரி வச்சுக்கிட்டு எதையாவது ஒண்ணு பண்ணிருவாக்கா. ஆமா சின்ன பொண்ணு, அவன் அப்படிதான் செய்வா. அவன் அப்படியே விட்டு ஆளுதான். சின்ன பொண்ணு, நான் ஒண்ணு சொல்லுதே, நீ அவளுக்கு இந்த அளவுக்கு இடத்தை கொடுத்துருக்க கூடாது. அவன் மாப்பிள்ளை வீட்டுல இருந்து வந்தாள்ல, வந்து 2-3 நாள் இல்லனா 4-5 நாள் இருக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த அனுப்பி விட்டு கொண்டியதானே. சிம்மு, நானும் அவ வந்தோடனே பெயர்வாளுக்கு நினைச்சேன். இப்படி மாச கணக்குல கடந்து இப்படி உருண்டை எடுத்து பெறலுவான்னு எவன் கண்டான்? என் மாமியாக்காரி வர சிம்மு சொல்லணுமா? எம்மா மொவ வந்த உடனே வானத்துக்கு பூமிக்கும் குதிச்சுட்டு தான் தெரிஞ்சா. ஏதோ வானலோகத்துல இருந்து மொவ குதிச்சுட்டான்னு சொல்லிட்டு எப்பா பின்னாடியே எம்மா 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 மொவலன்னு தெரிஞ்சிட்டு இருந்தா. என் நாத்துவுக்கு கொஞ்சம் தான் போதுமே, அவிச்ச காக்கா பறக்கடியோன்றுவா. உடனே வந்த உடனே எம்மா எப்பான்னு ஒப்பாரி வச்சுக்கிட்டு எம்மா என் மாமியாக்காரி சொத்த போட மாட்டேக்கா, கஞ்சியை போட மாட்டேக்கா, அப்படி இப்படி ஆன பூன்னு 62 சொல்லி எடுத்து என்னெல்லாமோ சொன்னா. அதுக்கப்புறம் நான் ரொம்ப மெலிஞ்சிருக்கம்மா, நல்ல தின்னு எடுத்து ஸ்ட்ராங்கா போனாதான் என் மாமியாக்காரி கூட சண்டை போடுறதுக்கு வசதியா இருக்குமா அப்படின்னு ஒரு கதையை விட்டா. என்ன உடனே உன் மாமியாக்காரியும் பாசத்துல நனைஞ்சிட்டு அப்படியே இங்கே இருமா அப்படின்னு சொன்ன உடனே நாத்து கேட்க வேணும், உடனே பட்டையை போட்டு படுத்துக்கிட்டான். அதுதான் சிம்ரன் இங்க நடந்துச்சு எங்க வீட்டுல. நல்ல கேட்டுக்கா, நம்ம சின்ன பொண்ணு இருக்காள, அவளே மாதிரி இழந்த மனசா நினைக்க. ஆனா எல்லாரும் ஒண்ணு போல அவளை மாதிரி இருக்க முடியுமா? நம்ம நாத்து இருக்க விஷம் விஷம் விஷம். இவ அது தெரியாம நாத்து நாத்து அவ பின்னாலே திரிஞ்சா. அவ மாமியாக்காரியும் எம்மா அதை செஞ்சு கொடு மருமோல, இதை செஞ்சு கொடு மருமோலன்னு சொன்ன உடனே இவளும் சூடா செய்து எடுத்து புறக்கி எடுத்து கொடுத்த உடனே நல்ல தின்னு கண்டுகிட்டா நாத்து. நான் என்ன நினைச்சேன்னா அவன் மாமியா வீட்டுல அது இது செய்து எடுத்து திங்க முடியாது போல இருக்கு. சரி அம்மா வீட்டுக்கு வந்திருக்கா, தாய் வீட்டுல என்னனாலும் செய்து எடுத்து திங்கலாம், நினைச்சது திங்கலாம்ல. அதனால அதை நினைச்சதாக்கா பாம்போல இருக்கால, அப்படி நினைச்சு எல்லாம் செய்து எடுத்து கொடுத்தேக்கா. நல்ல தின்னா. இது தப்பு இல்ல சின்ன பொண்ணு. ஆனா அவளை விருந்தும் மருந்தும் 3 நாள்னு அன்னைக்கே விரட்டி விட்டுருக்கணும். இல்லனா எதையாவது கையில வாங்கி எடுத்து கொடுத்து நீ உன் மாமியா வீட்டுல செய்து எடுத்து தின்னுமான்னு சொல்லி அன்னைக்கே அனுப்பி விட்டுருக்கணும். அந்த தப்பு நீ செஞ்சு விட்ட. ஆமாக்கா, அந்த தப்பதான் நான் பண்ணிட்டேன். ஆமா, நீ அவளை ஒரு பக்கம் கூட பிறந்த மாதிரி நினைச்ச, ஒரு பக்கம் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி நினைச்சு பழகுன. ஆனா அவ அதை நல்லா பயன்படுத்திக்கிட்டாடி, நல்லா பயன்படுத்திக்கிட்டா. வீட்டுல அவளுக்கு ஆட்டம் என்ன பாட்டம் என்ன கொண்டாட்டம் என்ன இருந்தா. நீ நல்லா செய்து கொடுக்க ஓ மாமியாரி தாங்கி தடிக்கி மவளுக்கு கொடுத்து கொடுத்து இப்ப 100 கிலோ வந்துட்டா. பாத்தியாடி ஜம்முன்னு இருக்க பத்தியா நாத்து. ஆமா பார்த்தேன், 100 கிலோ என்ன அதுக்கு மேலே இருப்பா. 11 மணி அடிக்குதோ அடிக்கலையோ கரெக்டா ஜூஸ் பேருமே குளு 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 ஜூஸ் குடிப்பா. நான் பாத்துருக்கோம்ல சின்ன பொண்ணு வீட்டுக்கு போகும்போது 11 மணி ஆனா நல்ல ஜூஸை குடிச்சிட்டு அந்த கப்பை கூட கழுவதுக்கு அடுக்கலையில ஒன்று போட மாட்டான். இருந்த இடத்துலயே அங்கே சாஞ்சிருவா. அந்தால அதுக்கப்புறம் என்ன தெரியுமா நடக்கும்? என் மாமியா கறி சொல்லுவா, எம்மா சாஞ்சோன்னு எம்மா மயக்கமா வருதம்மா, கொஞ்ச நேரம் படுமா, ஃபேன் போட்டு விட்டுட்டா, நல்ல போட்டு விடுதே, நல்ல ஸ்பீடா வச்சு விடுதே அப்படின்பா. அந்த ஆளை படுத்துவதான் ஒரே உறக்கம். அடுத்தல எத்தனை மணிக்கு எந்திப்பா? 1 மணிக்கு டான் எந்திரிப்பாட்டி. ஆமா வசந்தியக்கா, 1 மணி ஆகுதோ தெரியலையா, டக்குன்னு எந்திரிச்சு அலாரம் வச்ச மாதிரி எண்ணி அப்படின்னு அங்க இருந்து ஒரு குரல் கொடுப்பா பாக்கணும். மாமியா கறிக்கு பதட்டம் அதிகமாயிருமே. ஆமா சிம்ரனு, உடனே என் மர்மோலன்னு அங்க இருந்து பாதி தூரம் வடியே வரும். நான் அடுக்கலையில இருக்க என்னவ யாதோ பூகம் தான் வந்துட்டு போலுக்கு சட்டார்னு 4 கால் பாய்ச்சல ஓடவே ஓட்டம். அங்க பார்த்தா மர்மோல எம்மாவா எந்திரிச்சிட்டா, சுவார் கொண்டா மர்மோல, சுட சுட கொண்டா மர்மோல அப்படிங்கும். அன்னைக்கு நம்மள ரேஷன் கடைக்கு போனோம்ல சிம்மு, ஞாபகம் இருக்கா? ஆமா, அன்னைக்கு விட 12:30 மணி ஆயிட்டா ரேஷன் கடை போயிட்டு வரும்போது. அப்ப அன்னைக்கு எப்படி சோறு கொடுத்த? ரசம் வச்சு கொஞ்சோண்டு பருப்பு கீரையும் போட்டு கடைஞ்சு வச்சிருக்கேன். அவ சொல்லுதா, எண்ணி என்னத்த ரசம் வச்சிருக்கியோ, ஒரு சிக்கனு மட்டனு நாட்டுக்கோழி வறுவல் அது இதுன்னு வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் ரசம் வந்து செமிக்கிறதுக்கு தான் வைக்கணும். இது என்ன குழம்பா, இது இதை ஊத்தி ஏமந்தும்பா அப்படிங்கால பாப்போம். அதனால சுவாத்து பிடிக்கிட்டு ஓடுன்னு விரட்ட வேண்டியதுனே. அடனே என் மாமியாக்காரி ஓடு ஒப்பாரி வச்சுட்டு ரசத்தை வச்சு எப்படி பருவாளா என் பாவத்துப்பா வேடு வாய் பழக்கம்.
ஏட்டி நல்ல விமிக்கிரி பண்ணுதடி. அरे என்ன வசந்தியக்கா செய்ய அது கூட சேர்ந்துட்டு நானும் இப்படி வேஷம் போட்டுட்டு திரிவேன். ஆரட்டி ஊடிட்டி உனக்கு ஒரு நல்ல கரம் பிறக்கும். ஆமாட்டி, ஆட்டம் போட்டல்வெல்லாம் அடங்கக்கூடிய காலம் வரும், கவலைப்படாத. அதை நினைச்சதாக்கா நானும் கொஞ்சம் பொறுமையா இருந்துட்டு இருக்கேன். ஆனா பொறுமைக்கும் அளவு உண்டுலக்கா. இன்னைக்கு நான் அவளை எப்படி எல்லாம் பாதுகாக்கணும்னு நினைச்சிருந்தேன். சரி போட்டு அந்த ரூமுக்குள்ள வச்சு ஒரு நாள் சுவாத்த போடுவோம், தின்னுக்கிட்டு நாளைக்கு மாமியார் கிட்ட கொண்டு விட்டுருவோம், இல்லன்னா என் மாமியார் கிட்ட சொல்லுவோம் அப்படி நான் நினைச்சிட்டு இருக்கேன்க்கா. அதுக்குள்ள காலை பறிச்சிட்டு ஓடிட்ட பத்தியெல்லாம். ஏட்டி வா நாத்து, ரன்னிங் ரேஸ்ல எது பிரைஸ் வாங்கிருப்பாளா? ஏ அம்மா, நாட்டுக்கு ஓடுறா கூட பெரிய கோல்டு மெடல் வாங்கிரலாமே, அந்த ஓட்டம்ல ஓடுதா? நான் 4 கால் பாய்ச்சல்ல அங்கிங்க ஓடுதே, ஆனா எங்க போனானே தெரியல, ஆள் அட்ரஸே இல்ல. ஏடி எப்படி சிக்காமல போவா, திக்கித்தானே ஆகணும். எப்படினாலும் இந்த ஊருக்குள்ள தானே தெரியவா. அவ மாமியார் வீட்டுக்கு போக மாட்டாடி. அவ மாமியார் வீடுனாலே அவளுக்கு வேப்பாங்காயா கசுக்கு. அதான் சொல்லிட்டாளே, மாமியார் வீடுனாலே எனக்கு வாழ்க்கையில பிடிக்காதுன்னு. பொறுட்டி, உன் பொறுமைக்கு கண்டிப்பா ஒரு நல்ல பலன் கிடைக்கும். என்னக்கா எந்திரிச்சிட்ட? செல்ல தாயி, மணி 1 ஆக போதுல, வயிறு கூப்பாடு போடுது, சோறு தின்னுட்டு வரேன். என் மருமா எப்படி சோறெல்லாம் பொங்கி எடுத்து வச்சிருப்பா. போயிட்டு வரேன்னா? சரிக்கா போயிட்டு வா, நானும் சோறு தான் திங்க போறேன், எனக்கும் வயிறு பசிக்கு. ஏக்கா அந்திக்கு வா, பேச வேண்டி இருக்கு கொஞ்சம். அந்திக்கு நார்களுக்கு துணி எடுக்க போறேன், நாளைக்கு காலையில வரேன். ஆசை ஒரு சுடிதார் எடுத்துருதுமா, ஆனா போடவே மாட்டுக்கு. இதே சுடிதார் தான் போட்டுட்டு தெரியுது, பீரோல எடுத்து எடுத்து மடிச்சு மடிச்சு வச்சிருக்கும் போல இருக்கு. எம்மா போயிட்டாம்மா, எவ்வளவு நேரம் போன்னு எதிர்பார்த்திருந்தேன். என் மவளுக்கு ஒரு போன் போடணும். என் மவ போன உடனே 10 நேரம்னாலும் போன் போட்டுருவாளே, ஏன் போடாம இருக்கா? ஒருவேளை என் மவளுக்கும் அவன் மாமியாளுக்கும் சண்டையா இருக்குமோ? நான் சொல்லி தானே விட்டுருக்கேன் மாமியாக்காரியை எப்படி டீல் பண்ணணும்னு. சரி என் மவளுக்கு போன் போடும். பாட்டு படிக்குது, பாட்டு படிக்குது. அப்படி போட அருவாள, என் மவட்ட சொல்லி விட்ட மாதிரியே கடைபிடிக்கா. போய் தூங்கிட்டு இருப்பா போல. சரி மத்தியானம் திங்கிறதுக்கு எந்திப்பாள்ல, அந்த நேரத்துல போன் போடுவோம். இப்ப போன் போடாண்டா. நாத்து எஸ்கேப் ஆயிட்டா. செத்த அன்னைக்கு சின்ன பொண்ணுட்டா. இன்னையோட நாத்து சோலி முடிஞ்சு. அப்போ விட்டுட்டுமா? சின்ன பொண்ணு, உன் பாசம் உள்ள நாத்து சொல்லுது, அல்ல கீழே விட்டுருட்டி, விடு. ஆமா சின்ன, கீழே விடு, அவ ஆசையை நிறைவேற்றி வெயி. அதுக்கு தானே நீ இருக்க அண்ணின்னு. சூப்பர், 1 2 3 விடு. அட பாவிகளா, ஓட்டு குடிச்சாவளே, ஓட்டு குடிச்சாவளே. என் செல்லமே, என் தங்கமே, என் வைரமே, என் ராசாத்தி. அசாத்தி, உன்னை எங்க கொண்டு இறக்கணுமோ அங்க கொண்டு இறக்கி விடுதே. வாடா செல்லம், வா 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 வா. இன்னைக்கு ஒரு நாள் சொன்ன ஞாபகம் இருக்கா? எண்ணி என்ன கொஞ்சம் உப்பு மூட்டை தூக்குங்கன்னு சொன்னில்ல, இன்னைக்கு தூக்கிட்டேன். அண்ணி, நான் ஓடி ஓடி உழைஞ்சேன், நீங்க என்ன வந்து கண்டுபிடிச்சீங்க. இந்த விளையாட்டு எப்படி இருக்கு? என் நாத்து செல்லமே, எல்லாம் நல்ல ஜாலியா தான் இருந்துச்சு. இன்னும் 10 நிமிஷத்துல எல்லாம் வெட்ட வெளிச்சமாயிரும். வாடி செல்லம், வா வா வா. அடியே நாத்து, போ போ போ. ஏக்கோ பாத்தேளா, என் பாசமுள்ள நாத்த எப்படி விளையாண்டுருக்கா? இவ்வளவு நேரம் விளையாட்டா சொல்லுதா, நம்புனேளா? சின்னு, நாங்க எல்லாரும் நம்பிட்டோம். அப்படியே போ, கொண்டு போய் சேர்க்க வேண்டிய இடத்துல கரெக்டா போய் சேர்த்துரு. நீங்களும் வாங்க, சேர்க்க வேண்டிய இடத்த பாக்கணும்ல. மர்மோளா வந்துட்டியா? ரொம்ப நேரம் தேடின பாத்துக்க. கொஞ்ச நேரம் உன்னை காணலனாலும் மனசு காணலையேன்னு தேடுது பாத்துக்க. என்ன ஒரு பாசம், என்ன ஒரு பாசம். ஆமா மர்மோளா, என் மவளை விட உன் மேலதான் அவ்வளவு பாசம் எனக்கு. பின்ன நான் தேடாம இருப்பேனா உன்ன? இவ்வளவு பாசம் வச்சிருக்கீல, உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் தரணுதே. எனக்கு ரொம்ப ஆசை. மர்மோளா சர்ப்ரைஸா? எனக்கா? சொல்ல மர்மோளா, என்ன சர்ப்ரைஸ் இருக்கு? சொல்லு சொல்லு சொல்லு. சொல்லலதே, நான் காட்டுதே, நீங்களே புரிஞ்சுக்குவீங்க அந்த சர்ப்ரைஸ். உங்க பாசல சொன்னா சர்ப்ரைஸ். காட்டு மர்மோளா காட்டு, அதுக்கு தானே காத்திருக்கேனா. நாத்துவ ரிவீல் பண்ணியாச்சு. எங்க மாமியார பத்திலாம் நிக்க ஸ்டைல வாயெல்லாம் அப்படி ஆடு நிக்காவோ. என்ன ஆக போதுன்னு தெரியல. அடுத்த வீடியோல பாருங்க. என்ன ஆமா சொந்தங்களே, எங்க அம்மா என்ன பார்த்தனே எப்படி ரியாக்ட் பண்ணுவா, என்ன நடக்கும் எனக்கு, எல்லாத்தையும் அடுத்த கலகலப்பான வீடியோல பாருங்க. என்ன சொந்தங்களே பார்த்தேளா, என் மர்மோளா எவ்வளவு பாசம்னு. எப்படி நாத்துவ அப்படியே உப்பு மட்ட மாதிரி தூக்கிட்டு வரா. யாராவது இப்படி அண்ணி நாத்தனார் இருந்திருக்காவளா? சொல்லுங்க பாப்போம். ஆனா நான் இப்படி நினைக்க, என் மவளை என்ன செய்ய போறான்னு எனக்கே தெரியல. அடுத்த வீடியோல அந்த கலகலப்பான காமெடி காட்சியை தொடர்ந்து பாருங்க. என்ன வீடியோவை பார்த்துட்டு மறக்காம லைக் பண்ணிருங்க, ஷேர் பண்ணுங்க எல்லாத்துக்கும்.